ரொம்பவே சுவையான சில்லி சிக்கன் வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு ஒரு 1 மணி நேரம் போல் ஊற வச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்க சிக்கனை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு க்யூப்ஸாக கட் பண்ண குடமிளகா, வெங்காயம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ், சில்லி சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் அப்படி இல்லைன்னா சாஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவை நல்லா தண்ணியில் கலந்துட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கெட்டி பதம் வந்த உடனே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் இது கூட சேர்த்து கலந்துட்டு மேலே கார்னிஷுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சுவையான சில்லி சிக்கன் வீட்டிலே ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.